வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆயுர்வேத தயாரிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நம்ம கையில இப்போ ட்ரூ ஃபீல் ஷாப்போட சங்க புஷ்பி சிரப் பத்தின சில குறிப்புகள் இருக்கு. இது ஒரு ஆயுர்வேத மூளை டானிக்னு சொல்றாங்க. சரி, இதோட முக்கியத்துவம் என்ன, இதுல என்னென்ன இருக்கு, முக்கியமா இது உங்களுக்கும், நீங்க ஒரு ஆரோக்கிய ஆலோசகரா இருந்தா உங்களுக்கும் எப்படி பயன்படும்னு விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த சங்கபுஷ்பி சிறப்புங்கிறது அடிப்படையில மூளையோட செயல்பாட்டை அதோட திறனை அதிகரிக்கிற ஒரு ஆயுர்வேத ஃபார்முலா. ம். இதோட ஸ்பெஷாலிட்டியே இது 100% இயற்கையானது, உண்மையான மூலிகைகளால ஆனதுங்கிறது தான். அதாவது செயற்கை ரசாயனங்கள் இல்லாம இயற்கைய மட்டுமே நம்பி செய்யற ஒரு விஷயம். ஓ, அப்படியா? பேர்லயே சங்க புஷ்பின்னு இருக்கு. அப்போ அதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். ஆயுர்வேதத்துல அதுக்கு என்ன சொல்றாங்க? பாஸ் பண்ற கெமிக்கல்ஸ் அதான் பேலன்ஸ் பண்ணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி. பாரம்பரியமா பாத்தீங்கன்னா நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ், கவனம், நினைவாற்றல், கிரகிக்கிற திறன், இதையெல்லாம் இது இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மனச நல்லா அலர்ட்டா ஆக்டிவா வச்சுக்க உதவும். கேட்கவே நல்லா இருக்கு. இதுல பிரம்மியும் சேர்த்திருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா ஆமா, அப்போ பிரம்மிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அது எப்படி இது கூட சேர்ந்து வேலை செய்யுது? நல்ல கேள்வி கேட்டீங்க. பிரம்மியும் மூளைக்கு ரொம்ப நல்லது. குறிப்பா கத்துக்கிற திறனை அதிகப்படுத்துறதுக்கும் மன அழுத்தம், அந்த பதட்டம் இதையெல்லாம் குறைக்கிறதுக்கும் அது உதவும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஓஹோ. சங்கபுஷ்பி மெமரி, அலர்ட்னஸ் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, பிரம்மி மன அமைதிக்கும் அந்த லேர்னிங் பவர்க்கும் சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் இது ஒரு முழுமையான மூளை டானிக்னு சொல்றோம். முழுமையான மூளை டானிக், சரிதான். ஆமா, அதாவது மூளையோட ஆரோக்கியத்துல பல விஷயங்களை, ஞாபக சக்தி, விழிப்புணர்வு, கத்துக்கிறது, மன அமைதி, இது எல்லாத்தையும் இது ஒன்னா கவனிச்சுக்குது. இது ஏதோ பழைய ஆயுர்வேத நூல் அடிப்படையில செஞ்ச ஃபார்முலானோ பேக்கேஜ்ல பார்த்தேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது ஆயுர்வேத சார் சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மதிக்கப்படுற ஆயுர்வேத நூல் தொகுப்பு ஆதாரமா வச்சு செஞ்ச ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நல்ல பாரம்பரிய பின்னணி இருக்கு. நிச்சயமா. இது பாரம்பரிய மருத்துவத்துல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் நம்பகத்தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதோட பேக்கேஜிங்ல முற்றிலும் பாதுகாப்பானதுன்னு போட்டிருக்கு. ISO GMP சர்டிபிகேஷன் வேற இருக்கு. ISO GMPனா உற்பத்தி தரம் நல்லா இருக்கும்னு அர்த்தம் தானே? ஆமா, உற்பத்தி தரம், பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் சரியா பின்பற்றப்படுதுங்கிறதுக்கான ஒரு சான்று அது. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஒரு ஹெல்த் அட்வைசர், அதாவது ஆரோக்கிய ஆலோசகரா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. உங்களுக்கு இந்த சங்க புஷ்பி சிறப்பு பத்தின தகவல் எப்படி உதவும்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஆரோக்கிய ஆலோசகர்கள் கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைபாடு, கவனம் சிதறுதல், இல்லனா சும்மாவே ஒரு மாதிரி மன அழுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, அது நிறைய பேருக்கு இருக்கு இப்போ. அவங்களுக்கு வெறும் மாத்திரை மருந்து இல்லாம ஒரு இயற்கை வழியில ஆயுர்வேத அடிப்படையில ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்றதுக்கு இது உதவும். சங்க புஷ்பி, பிரம்மி இதோட பயன்கள் தெரிஞ்சா யாருக்கு எது தேவைன்னு சரியா பரிந்துரைக்க முடியும். அப்போ இது ஆலோசகர்களோட கிரெடிபிலிட்டியும் கூட்டும் இல்லையா? கண்டிப்பா. அதுவும் இல்லாம முற்றிலும் பாதுகாப்பானதுன்னு சொல்லும்போது தனிப்பட்ட அலர்ஜி தவிர்த்து கிளைண்ட்க்கு ஒரு நம்பிக்கை வரும். இயற்கை வழின்னு சொல்லும்போது இன்னும் ஏத்துப்பாங்க. அப்போ ஒரு ஆலோசகர் அவங்க கிளைண்ட் கிட்ட இத பத்தி சொல்லும்போது எதெல்லாம் ஹைலைட் பண்ணலாம், எப்படி புரிய வைக்கலாம்? முதல்ல 100% நேச்சுரல், உண்மையான மூலிகைகள் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அழுத்தமா சொல்லலாம். கெமிக்கல் இல்லாத ஒரு சாய்ஸ் தேடுறவங்களுக்கு இது பெஸ்ட்னு சொல்லலாம். சரி. அப்புறம் இது எப்படி மூளை சக்தி, மன அமைதி, ஞாபக சக்தி, கவனம், கத்துக்கிறதுன்னு பல விஷயங்களுக்கு ஒரே நேரத்துல உதவுதுங்கிற அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச், அந்த முழுமையான அணுகுமுறையை விளக்கலாம். அதாவது ஒன்னு செஞ்சா இன்னொன்னு பாதிக்கும்னு இல்லாம எல்லாம் சேர்ந்த மாதிரி பாத்துக்குது. கரெக்ட். அப்புறம் இது பாரம்பரிய ஃபார்முலா, ஆனா அதே சமயம் ISO GMP மாதிரி மாடர்ன் குவாலிட்டி சர்டிஃபிகேஷனும் இருக்குங்கிறதையும் சொல்லலாம். இது அந்த நம்பகத்தன்மையை இன்னும் அதிகமாக்கும். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இப்போ கிளையண்ட் சரி நல்லா தான் இருக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லாம உடனே வாங்கணும்னு முடிவெடுக்க வைக்க ஆலோசகர்கள் ஏதாவது சேல்ஸ் டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணலாமா? நல்ல கேள்வி. சில விஷயங்கள் செய்யலாம். உதாரணமா மாணவர்கள் இல்ல வேலைக்கு போறவங்க மாதிரி குறிப்பிட்ட குரூப்புக்கு அவங்களோட கான்சென்ட்ரேஷன், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு விளக்கலாம். டார்கெட் பண்ணி சொல்றது. ஆமா. அப்புறம் லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, ஏன்னா கெமிக்கல்ஸ் இல்லைன்னு வலியுறுத்தலாம்.
சில நேரங்கள்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்டரி ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம். எப்படிங்க? சொல்லப்போனா ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இல்ல ஒரு 2 வாங்கினா 1 ஃப்ரீ மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்தா அவங்க உடனே வாங்குறதுக்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கும். ஓ, இது நல்ல ஐடியா. உடனடி முடிவெடுக்க இது உதவும். ஆமா, வாடிக்கையாளரை தயங்காம வாங்க வைக்கிறதுக்கு இது மாதிரி சில யுக்திகள் பயன்படும். ரொம்ப நல்லா விளக்குனீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சங்கு புஷ்பி சிறப்புங்கிறது மூளை ஆரோக்கியத்துக்கும் அறிவாற்றலுக்கும் ஒரு இயற்கையான பாரம்பரியமான ஒரு வழி கொடுக்குது. நிச்சயமா, இது ஆரோக்கிய ஆலோசகர்களுக்கு அவங்க கிளையண்ட்ஸ்க்கு பரிந்துரைக்க ஒரு நல்ல நம்பகமான ஆப்ஷனா இருக்கு. அதே நேரம் பயன்படுத்துறவங்களுக்கும் உடல் மனரீதியா ஒரு முழுமையான நன்மையை கொடுக்கறதா அமையுது. அருமை. நம்ம இன்னைக்கு சங்கு புஷ்பி சிறப்பு பத்தி நிறைய பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய ஆயுர்வேத அறிவு இன்னைக்கு நாம சந்திக்கிற நவீன வாழ்க்கை முறை சவால்கள், இந்த டென்ஷன், பிரஷர் இதையெல்லாம் சமாளிக்க வேற என்னென்ன வழிகள்லாம் நமக்கு உதவ முடியும்னு நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.